அப்புறம் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலியில் இருந்து நாகர்கோவில் செல்லும் தேசிய 4 வழி சாலையில் நாங்குநேரியை அடுத்த வள்ளியூரில் அரசு திருநெல்வேலி மாவட்டத்தின் அரசு நடமாடும் மருத்துவமனை வாகனத்தில் அதன் ஊழியர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் குத்தாட்டம் போட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தி உள்ளது என்றே கூற வேண்டும். இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியையும் ஒரு சிலரின் கண்டனத்தையும் பெற்று வருகிறது. இது குறித்து விரிவாக விசாரித்த போது திருநெல்வேலியில் இருந்து நாகர்கோவில் நோக்கி செல்லும் 4 வழி சாலையில் அரசு மருத்துவத்துறை சார்பில் இயக்கப்படும் நடமாடும் மருத்துவமனை வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த வாகனம் வள்ளியூர் அருகே சென்று கொண்டிருந்த போது வாகனத்திற்குள் இருந்த ஊழியர்கள், நடமாடும் மருத்துவ வாகனத்திற்கு உள்ளாக இருந்த ஊழியர்கள் வாகனத்தின் அசைவுகளுக்கு ஏற்பவும் பாடலுக்கு ஏற்பவும் உற்சாகமாக நடனமாடியுள்ளனர். குறிப்பாக பெண் ஊழியர்களும் குத்தாட்டம் ஆடிய காட்சிகள் பின்னால் வந்த சக பயணிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியதாக கூறப்படுகிறது. இந்த காட்சிகளை நடமாடும் மருத்துவமனை வாகனத்திற்கு பின்னால் வந்த மற்றொரு வாகனத்தில் இருந்தவர்கள் தங்கள் செல்போன்களில் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். உடனடியாக அந்த வீடியோவை திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் உள்ள சமூக வலைதளங்களில் பரவ விட்டுள்ளனர். அது சமூக வலைதளங்களில் பரவி தற்போது பெரும் வைரலாக மாறி வருகிறது. அவசர மருத்துவ சேவைக்காக பயன்படுத்தப்படும் ஒரு அரசு வாகனத்தில், அதுவும் பணி நேரத்தில் யூனிஃபார்முடன் சீருடையுடன் ஊழியர்கள் இத்தகைய அலட்சியமான போக்கில் செயல்பட்டது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை தூண்டியுள்ளது. அப்ரகாம், உயிர் காக்கும் பணியில் உள்ளவர்கள் அரசு வாகனத்தை பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்துவதா என்றும் அரசு ஊழியர்களின் பொறுப்பற்ற இந்த செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் சமூக ஆர்வலர்கள் சமூக வலைதளத்தில் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும், சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அப்ரகாம்.